அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசுந்தங்களே, 21/2/2026 மாசி 9 சனிக்கிழமை. இன்று மதியம் 2:13 மேல் பஞ்சமி திதி தொடங்குகின்றது. வளர்பிறை பஞ்சமியாக தொடங்குகின்றது. இந்த திதி நாளை மதியம் 12:17 வரை இருக்கின்றது. எனவே இன்று வீட்டில் மாலை 5:30 மணிக்கு மேல் இரவு 7:30 மணிக்குள் அன்னை வராகி தேவியை மனதில் நினைத்து கொண்டு உங்கள் வீட்டில் நான் சொல்லும் முறைப்படி தீபம் ஏற்றி வையுங்கள். ஒரு சிறிய நாற்காலி எடுத்துக்கோங்க. அந்த நாற்காலியை பூஜை அறையிலையோ அல்லது ஹால்லையோ வைத்து அதுக்கு மேலே ஒரு தட்டு, அந்த தட்டு மேலே வாசனை பூக்கள் மேலே ஒரு விளக்கு. அந்த விளக்கு வடக்கு திசை நோக்கி இருக்க வேண்டும். அந்த விளக்குல நமது ஆனந்தொலி அறக்கட்டளையின் மந்திர சக்தி தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றுங்கள், அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள். ஆனந்த ஒளி அறக்கட்டளை 3 விதமான தீப எண்ணெய்களை தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். குலதெய்வத்திற்கு தீபம் ஏற்றுவதற்கு ஆகர்ஷ்ட தீப எண்ணெய், மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் தீபம் ஏற்றுவதற்கு மந்திர சக்தி தீப எண்ணெய், இறந்தவர்களுக்கு தீபம் ஏற்றுவதற்கு மோட்ச தீப எண்ணெய். தேவைப்படுவோர் பதிவு செய்து பெற்றுக் கொள்ளுங்கள். அவ்வாறு தீபம் ஏற்றி அதற்கு முன்பாக ஏதேனும் கிழங்கு வகைகளை நெய்வேத்தியமாக வைத்து அந்த தீபத்தின் சுடரொளியை பாருங்கள். அங்கே வராகி அம்மாவின் தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வாறு பார்த்து ஓம் நமோ நமோ வராகி நம என்ற இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லுங்கள். அதன் பிறகு அந்த விளக்கை 3 முறை வலம் வர வேண்டும். அதற்காக தான் நாற்காலியில் வச்சு ஏற்ற சொல்கிறேன், சரிங்களா? அவ்வாறு 3 முறை வலம் வரும் பொழுதும் இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வலம் வந்து மீண்டும் தீபத்தின் சுடரொளியில் அம்மாவின் தரிசனத்தை பார்த்து வளர்பிறை பஞ்சமி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள். அந்த நைவேத்தியத்தை எடுத்து நீங்க சமைச்சு சாப்பிட்டுக்கலாம், அல்லது மறுநாள் கூட சமைச்சுக்கலாம். தீபம் அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் எரியட்டும். அதன் பிறகு அதை எடுத்து குளிர வச்சிடலாம், சரிங்களா? இந்த ஆடியை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கு பகிர்ந்துக்கோங்க. உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு அற்புதமான உபதேசம் வருகின்ற மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகண நாளில் கிரகண நேரத்தில் வழங்கப் போகின்றேன். உங்கள் குலதெய்வத்தின் பிரயோக மந்திரம். இந்த பிரயோக மந்திரம்னா என்னன்னு நம்ம சேனல்ல அடுத்த ஆடியோல தெளிவா சொல்ல போறேன். காணிக்கை மேல டிஸ்பிளேல கொடுத்திருக்கேன். தேவைப்படுவோர் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.